நார்மல் டெலிவரிக்கு யார் சுகப்பிரசவம்னு ப்ரேயர் வச்சாங்கன்னு தெரியல. அப்படியே உயிர் போயிட்டு உயிர் வரதா அப்படியே நம்ம ஃபீல் பண்ணலாம். 18 மணி நேரம் அப்படியே அந்த ஹாரபிள் பெயின் அப்படியே இருக்கிறது தெரியும். அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம முடிச்சு விட்டாங்கன்னு இருக்கிறப்போ இருங்க பாய் அப்படி சொல்லிட்டு குழந்தை வரும். சோ அந்த குழந்தைய பார்த்தோன்னே எல்லா வலியுமே போயிடும். சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நார்மலோ சிசேரியனோ எல்லாமே ஹாரபிள் பெயின் தான். உடனே இப்ப நார்மல் பெருசு, சிசேரியன் பெருசுலாம் சொல்றதை விட ரெண்டுமே ஹாரபிள் பெயின். எப்படி 18 மணி நேரம் 17 மணி நேரம் ராவா ஒரு பெயினை அனுபவிக்கிறாங்களோ நார்மல் டெலிவரிக்கு, இந்த சி செக்ஷன் என்னதான் ஊசி போட்டு டெலிவரி பண்ணாலும் ஆஃப்டர் அவங்க எந்திரிச்சு உட்கார சொல்றாங்க பாருங்க, அது சீரியஸ்லி ரொம்ப 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 சொல்ல முடியாத பெயின். அது இந்த நார்மல் டெலிவரிக்கு ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. சோ அந்த ஃபீலுமே எனக்கு ரெண்டுமே நார்மல் தான். பட் இருந்தாலுமே அது சி செக்ஷனுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதனால எந்த டெலிவரியா இருந்தாலும் குழந்தை வளர்க்கறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். குழந்தை பெக்கிறத விட வளர்க்கறது தான் இப்போ உள்ள கஷ்டம். அது இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸை வளர்க்கறது இட்ஸ் நாட் ஈஸி. சோ அதனால எல்லாரும் ஹாப்பி மதர்ஹுட்னு சொல்றதை விட்டுட்டு செல்ல காட்டாம எப்படி குழந்தைய வளர்க்கலான்ற யோசிக்கலாம். நம்ம எப்படி நம்ம வளர்ந்தோமோ அது மாதிரி நம்ம குழந்தைங்களையும் செல்லு காட்டாம வளர்க்கறது ரொம்ப நல்லது. சோ அதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். பாய்.